பாண்டியன் ஸ்டோர் சீரியல்னுக்கான எபிசோடில் பாண்டியன் கடை முன்னாடி வந்து பெரிய பேனர் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ செந்தில் கதிர் 2 பேருமே வருவாங்க. இது என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி சரவணன் கிட்ட கேட்டால் அவர் எனக்கும் தெரியாதுங்கிற மாதிரி தான் சொல்வார். நான் இப்போ தான் டெலிவரிக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி பார்த்தா பெரிய பேனர் வச்சுருப்பாங்க. ராஜு வந்து அந்த கவர்மெண்ட் எக்ஸாமில் வந்து பாஸ் ஆகுனதுனால அவ்வளோ பெரிய பேனர் வச்சு கொண்டாடிக்கிட்டு இருப்பார். தெரு முழுக்க எல்லாத்துக்கும் தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு செந்திலுக்கு வந்து ஆச்சரியமாக இருக்கும், நம்ம அப்பாவா இது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் செந்தில் வந்து வீட்டுக்கு வருவாங்களா, நம்ம ராஜிக்கிட்ட வந்து அந்த ஃபோனில் இருக்க வீடியோவை வந்து காட்டுவாங்க. கடையில் வந்து அப்பா தாம்மா இப்படி ரெடி பண்ணாருன்னு சொல்லிட்டு கோமதிக்கிட்டையும் காட்டுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு செம ஹாப்பி, மாமா என்னை கடைக்கு கூட்டிகிட்டு போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே கிளம்புவாங்க. இங்கே கோமதி வந்து நம்ம மீனா கிட்டே கேட்பாங்க, உனக்கும் அவனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு. எதுவும் பிரச்சனை இல்லை, சும்மா ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான், அது கரெக்டாகிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிச்சிடுறாங்க. பழனி வந்து அந்த பேனரை பார்த்து செம ஹாப்பி ஆவாங்க. அதுக்கப்புறம் பேனர் முன்னாடி வந்து ஃபேமிலியோட ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருப்பாங்க. சித்தப்பா இதை அப்பாக்கெலாம் காட்டுங்க அப்படின்னு சொல்லி ராஜி கூட சொல்லுவாங்க. இன்னொரு பக்கம் நம்ம தங்கமேலு வந்து மீனாக்கு கால் பண்ணி, இன்னும் 2 நாள் என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, நான் எங்கள் அம்மா கிட்டே எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், எங்கள் அம்மா வந்து கேட்குற மாதிரி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்த சீனில் அரசிக்கு வந்து அந்த கார்த்திகேயன் வந்து கால் பண்ணுவார். அவங்க அப்பா கிட்டே பேசி பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் அவங்க சொல்லுவாங்க இல்லை முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் உங்ககிட்ட சும்மா பேசுகிறதுக்காகவாது ஃபோன் பண்ணட்டா அப்படின்னு சொல்லி பேசிட்டு வச்சிருவார். இதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது.